இப்ப ஐயா முதலமைச்சர் ஐயா வந்து இங்க வந்தாருன்னா ரோடு சூப்பரா இருக்கும். அப்படியே முகம் தெரியும், நம்ம முகம் வந்து ரோட்ல தெரியும். அப்படி பாக்குற மாதிரி ரோடு இருக்கும், சூப்பரா பளபளன்னு இருக்கும். ஏன் அவர் வரும்போது மட்டும் பண்றீங்க? அவர் எல்லா இடத்துலயும் அவர் எப்பயும் இருக்கிற மாதிரி தமிழ்நாடு ஆக்குங்க. சிங்கப்பூர் பாத்தீங்கன்னா, சிங்கப்பூர் தமிழரால உருவாக்கப்பட்ட சிங்கப்பூர். இன்னைக்கு சிங்கப்பூர் டாப்ல இருக்கு. அவ்வளவு சூப்பரா சிங்கப்பூர் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் இங்க பண்ண முடியாதா? இங்க பண்ணீங்க, நீங்க தானே அமைச்சர், நீங்க தானே எல்லாமே, நீங்க தானே ஆக போறீங்க. ஏன் பண்ண மாட்டீங்க? ஏன் வரும்போது மட்டும்தான் பண்ணணுமா நீங்க? அதான் கேள்வியா இருக்கு. இதெல்லாம் மக்களால நீங்க தான் ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கணும், உங்க கையில தான் இருக்கு. வாழ்ந்தோம் போனோன்ற மாதிரிலாம் இருக்காதீங்க. ஓட்டை மாத்தி இந்த வருஷம் போட்டு பாருங்க, நடக்கிறது எப்படின்னு பாருங்க. 5 வருஷம் கையில இருக்கு, எங்க அண்ணன் கையில 5 வருஷம் இருக்கு. 3 மாசத்துல எங்க அண்ணனை இப்ப தெரிஞ்சிடும் எப்படி பண்ண போறாருன்னு. பிடிச்சிருந்தா அடுத்த வருஷம் அதே மாதிரி எலெக்ஷன் வரப்போதும் இவருதான் எங்க அண்ணன் தான் வரும்னு சொன்னா ஓட்டு போடுங்க. இல்ல இவரு செய்யலன்னா ஓட்டு போடாதீங்க. அதான் நான் சொல்லுவேன், என்னுடைய கருத்து. அப்படின்னு எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு. நான் சொல்றேன் பாருங்க, இந்த மாதிரி அடுத்த வருஷம் அப்படின்னு எங்க அண்ணன் செய்ய மாட்டாரு. கண்டிப்பா 100% பல கோடியில விட்டுட்டு வந்திருக்கு அவரு. நீங்க கண்ணீரோட சொல்றேன், எவ்வளவு பேத்துக்கு எப்படி பண்ணுவாரு மட்டும் பாருங்க.